ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சக்ராசனா. இங்கிலீஷ்ல வீல், சக்கரம்னா வீல். நீங்க திவாலி ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா அந்த சக்கரம்னு பை பண்ணுவீங்க இல்லைங்களா? ஸோ அந்த ஷேப்ல ஃபுல் உடம்பே ஒரு சர்க்கிள்ல போற மாதிரி we are going to do a posture. இதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னா உங்க உடம்புக்கு நிறையவே ஃப்ளெக்சிபிலிட்டி வரும். ஓகேங்களா? உடம்புல ஃப்ளெக்சிபிலிட்டி வந்த உடனே மனசும் ஃப்ளெக்சிபிளா இருக்கும். சில பேர் எப்படி இருக்கும், இல்ல ஒன்று தான் பண்ணுவேன், அதுக்கு மேலே பண்ண மாட்டேன். அது மைண்டோட ரிஜிடிட்டின்னு சொல்லுவாங்க. உடம்புல ஃப்ளெக்சிபிலிட்டி ஏறினா மனசுலையும் வந்துடும். அதுக்கு மேலே நம்ம ஸ்பைனுக்கும் ஸ்ட்ரெங்தன் பண்ணி ஹேண்ட்ஸ்க்கும் ஸ்ட்ரெங்தன் பண்ணுற மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஆசனா சக்ராசனா. ஸோ இந்த போஸ் எப்படி பண்ண போறோம்னு இப்போ பார்க்க போறோம். ஸோ இந்த போஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு ஃபர்ஸ்ட் உங்க ரெண்டு காலும் நேராக மேட்டோட அந்த ஷார்ட் சைடு இருக்கு இல்லைங்களா, அது பார்க்குற மாதிரி டோஸ் வச்சுக்கோங்க. டோஸ் இது மாதிரி சைடாக போகக்கூடாது, பரதநாட்டியம் கால்னு சொல்லுவாங்க, அது மாதிரி போகக்கூடாது. ஷுட் ஆல்வேஸ் ஃபேஸ் த ஷார்ட் சைட் ஆஃப் த மேட். உங்க தைஸும் ஸ்ட்ராங்காக வைக்கணும். இந்த காலும் இப்படியே திறந்து வைக்கக்கூடாது, நீஸை மேலே பார்க்குற மாதிரி வச்சுக்கோங்க. ஃப்ரம் தேர் உங்க அப்பர் பாடி மேட்ல படுக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அங்கே பண்ண உடனே ஃபர்ஸ்ட் உங்கள் ஃபிங்கர் டிப்ஸ் ஹீல்ஸை தொடர மாதிரி யூ கேன் பிரிங் இட் அ லிட்டில் பிட் க்ளோஸ். உங்கள் ரெண்டு கையும் வெரி இம்பார்ட்டன்ட், கையோட பாஸ்டர், ஃபிங்கர் டிப்ஸ் ஷோல்டரை பார்க்குற மாதிரி ஃப்ளிப் பண்ணணும். இது மாதிரி வைக்கக்கூடாது, ரொம்ப கஷ்டம் ஷோல்டருக்கு மேலே தூக்கிறதுக்கு. ஸோ இட்ஸ் இம்பார்ட்டன்ட் தட் த ஃபிங்கர்ஸ் ஆர் ஃபேஸிங் யோர் ஷோல்டர்ஸ். ஃபிங்கரை ஷோல்டரை பார்க்குற மாதிரி உங்கள் எல்போஸ் வைடாக இருக்கக்கூடாது, எல்போஸை மேலே பார்க்கணும். ஹீல்ஸை கிட்டக்க எடுத்துன்னு வந்துட்டு ஒரு 3 கவுண்ட் கொடுப்பேன். 3, 2, 1. 1 பண்ணும்போது தரையை புஷ் பண்ணி செஸ்டோ ஹிப்ஸோ மேலே வானத்துக்கு எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரெடி? 3, 2, 1. புஷ் பண்ணி சக்ராசனாக்கு வாங்க. ஸ்லோலி உடம்ப கீழே எடுத்துடுவாங்க. டேக் அ செகண்ட் டு ரெஸ்ட். அதுக்கப்புறம் நீங்கள் ரெடியாக இருக்கும்போது ஒரு சைடில் திரும்பி ஸ்லோவாக புஷ் பண்ணி மேலே உட்காருங்க. ஸோ ரொம்ப கிளாசிக்கான போஸ். யோகாவில் நிறைய பேர் நீங்கள் போஸ்டர் எதுனா பார்த்தீங்கன்னா they will always take this pose சக்ராசனா. உங்கள் உடம்புக்கும் நிறையவே பெனிஃபிட், உங்கள் ஸ்பைனுக்கு நிறையவே பெனிஃபிட். ஸ்பைனில் பெனிஃபிட் வந்தால் உங்கள் மற்ற ஆர்கன்ஸ்க்கும் நிறையவே கெயின் ஆகிடும். ஸோ ப்ளீஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அந்த உங்கள் ஸ்பைனோட ஃப்ளெக்சிபிலிட்டியும் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. என்னோட டீச்சர் என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, யூ ஆர் ஒன்லி as old as your spine's flexibility. ஸ்பைன் எவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதோ அதுதான் உங்களோட வயசு. சின்ன பசங்க பார்த்தீங்கன்னா ஈஸியாக they'll be able to move any direction. வயசாகிட்டே இருந்தால் நம்ம ஸ்பைன் அப்படியே ஒரு டைரெக்ஷனில் தான் இருந்துட்டு இருக்கோம். ஸோ இட்ஸ் இம்பார்ட்டன்ட் that we maintain the flexibility of our spine. So please practice this and enjoy its benefits. Thank you so much. அடுத்த வாட்டி பார்க்கலாம்.